ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அஸ்ஃபால்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 சீசன் முடிச்சிருக்கோம், 3வது சீசன் தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ அதோட கன்டினியூஷனாக இப்போ போக போகிறோம். ஸோ இந்த ரேஸோட கோல் வந்து வின் பண்ணணும். ஸோ ரேஸ் வின் பண்ணால் தான் இது முடியும். ஓகே, என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இன்னும் அதே பழைய கார் வச்சு தான் போயிட்டுருக்கோம். புது கார் எதுவும் இன்னைக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம தான் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வர்றது எப்படின்னு பார்க்கலாம். தெறிக்க விட்றோமா பார்த்தீங்களா? நைட்ரஸ் போட்டு ஒருத்தவங்க தூக்கியாச்சு. முன்னாடி வந்து தூக்கினாங்க, கொஞ்சம் நைட்ரஸ் ஃபுல்லாகியாச்சு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் போயிட்டுருக்கோம். இப்படியே போனால் வின் பண்ணிடலாம். 60 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஐயோ, எவன்டா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க? 2 பேர் ஒரே டைமில் போட்டு தூக்கியாச்சு. ஃபஸ்ட்டில் போனோன்னே திரும்ப அடித்து தூக்கிட்டோம். ஃபஸ்ட்டு தான் போயிட்டு இருந்தோம். நைட் ட்ரெஸ் போட்டு தெறிக்க விட்டு வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி தான் கிடைக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏர்லேயே நைட் ட்ரெஸ் போட்டோம். ஓகே, ஃபஸ்ட் பொசிஷன் வந்துட்டோம். ரேஸ் ரன் பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஸ் ரன் பண்ணியாச்சு. இப்போ அதோட சினிமாட்டிக் வியூ தான். இந்த வியூ நல்லாயிருக்கும், அதனால தான் அது டெய்லி பார்த்துட்ருக்கோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்ரெடி அஸ்ஃபால்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், ஒரு 4-5 வீடியோஸ். அந்த வீடியோஸ் வந்து அஸ்ஃபால்ட் லெஜெண்ட்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி PS5 கேம்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது, கேம்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது. ஸோ கேம்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் மொபைல் கேம், PS5 கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வேறு கேம்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அதில் பார்க்கலாம். ஸோ PS5 கேம்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க PS5 கேம்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸுமே அதில் இருக்கும். ஸோ மெயினாக ஸ்பைடர்மேன், அப்புறம் ரெஸ்லிங், அஸ்ஃபால்ட்டு, அப்புறம் NFS அன்பவுண்ட், அது 2 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இனி மற்ற திரும்ப வீடியோஸ் கட் பண்ணி போடணும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, சினிமாட்டிக் வியூ ஃபஸ்ட் ரேஸுக்கு முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த ரேஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ரோலர் கோஸ்டர் ரைடா. ஓகே, இந்த ரேஸ் ட்ரிஃப்ட் அடிக்க சொல்லியிருக்கு, 300 மீட்டருக்கு. அதை அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. பாப்பான அடைவேன். ஓகே, ரேஸ் துவங்கியாச்சு. நம்ம இப்போ போல் கடைசி தான் போயிட்டுருக்கோம். 5 பேர் தான் ரேஸுக்கு. ஓகே, ஆளுங்க அடித்து காலி பண்ணாமல் பார்த்தா ஒவ்வொரு சைட்லேயும் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பறந்து போகிறோம். நைட்ரஸை போடுறோம், அவ்வளோதான். செவரில் ஓட்டச்சோன்னா செவரில் ஓட்டி உடச்சி வண்டியை உடச்சி விட்டோம். ஓகே, அடுத்த இது வருது, அதில் ஜம்ப் பண்ணிட்டோம். போடு, திரும்ப நைட்ரஸை போடு. ஐயா, கரெக்டாக நைட்ரஸ் இதாக ஆகலை, ஃபில் ஆகாததுனால. ஓகே ஓகே, திரும்ப ஃபில் ஆகிடுச்சு. போடு. ஃபஸ்ட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஆல்ரெடி திரும்ப நைட்ரஸ் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படி ஜம்ப் பண்ணி போயிருந்தால் அந்த போட்டோட டாக் பண்ணுற இடத்தோடு போயிருக்கும். ஸோ நைட்ரஸ் வேறு இருக்கும், அது மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. எப்போவுமே நைட்ரஸ் ஸ்கூலில் தான் இருக்கேன். வெறித்தனம் அப்படி ஜம்பிங்லேயே வந்து ஒருத்தனை காலி பண்ணிட்டோம். உடனே 4வது இடத்துல தான் போயிட்டுருக்காங்க. 50% முடியிருக்கு. பெஸ்ட் அடித்து செகண்ட் பொசிஷனா. வேறு லெவல் ஏர் டைமு. ஓகே, வேறு ரோல் டூவா. சரி, எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் 4வது இடம் தான். 3வது இடம், திரும்ப 4வது இடம். எப்படிதான் முந்தி போகிறீங்க? விட்டு போகிறாங்களே. 5வது இடம். ஐயோ, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேறு போகணுன்னு தானுங்க. ஓகே, 15% தான் இருக்குது. இன்னும் லாஸ்ட் இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏர் டைம் எடுத்து இது பண்ணலாம்னா வந்து எங்கேயோ போயிருக்கு. எதுவும் இருப்படாது. இன்னும் லாஸ்ட் தான். அடுத்த ரேஸ் தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, கடைசியாக முடிச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப முதல்ல இருந்தே விளையாட வேண்டியதான். ஸோ அதனால் சினிமாட்டிக் வேண்டாம். கடைசியாக வந்தது எதுக்கு சினிமாட்டிக்கும், அதனால் திரும்பவும் ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். ட்ரிஃப்ட் அடித்ததுக்குள்ளதுக்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அப்போ என்ன ஆகுதுன்னு ஓகே. இப்போ போல கடைசியில் தான் போயிட்டுருக்கோம். சரி, இந்த இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஏறி வச்சு ஒழுங்காக போகணும். ரோடு நைட் அவ்வளோதான். ஐயா, கொஞ்சம் முன்னாடி விழுந்தோம்னா அடுத்த இதில் ஜம்ப் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக அதை ஜம்ப் பண்ணுறதுல வந்ததுனால மாட்டிக்கிட்டோம். சரி, ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள போவோம். வண்டி இந்த நைட் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ரோடு இந்த ரெண்டு வாட்டியாவது லாஸ்ட் ஓடி போகணும். அப்படின்னா தான் வந்து அங்கே போய் நைட்டு கொடுக்குறேன். ஒன்றா இருக்குவா திரும்பவங்க வச்சு திரும்பவும் பறந்து போகிறோம். அடுத்ததும் பறந்து போகிறோம். ஐயா, பறந்து ஆற்றுக்கு போயிருக்கோமா கடலை ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள 40 வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு. அந்த தான் எப்பவும் போல் சர்வீஸ் தான். இந்த வாட்டி வின் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். திரும்ப விளையாட வேண்டியதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட 50% முடிச்சாச்சு. அந்த இடத்துல இருக்கும் 100% 50 இந்த இடத்துல இருப்பான்னு தெரில. திரும்ப ஒரு நல்ல ஏர்டைம் பேரல் ரோல் இதுவும் 2 வாட்டி ஃபஸ்ட் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம்ல, அதனால நினைக்கிறேன். எல்லாம் நைட்டில் கொடுத்து தள்ளி விட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஃபோர்த் பொசிஷனாக ஒரு சென்டரில் இருக்க நைட்டு சைடு அவ்வளோதான் ஃபுல்லாக வச்சு போட்டுட்டோம். பட் எந்த யூஸும் இல்லை. அதே நாள் அதெல்லாம் 2வது பொசிஷன் சான்ஸ் இருக்குது. நசுக்க வந்தான், அவன் நசுக்கி விட்டுட்டோம். தொட்ட போட்டதுனால அது வாய்ப்பு இல்லை. ரகா 2 பேருக்கு நசுக்கிறானுங்க. எந்த பயனும் இல்லை. நம்ம ஸோ 3வது பொசிஷன் தான். பரவாயில்ல, 5லேருந்து 3 வந்துட்டோம். அந்த பிளேஸ் வந்து மாறி வந்தாச்சு. திரும்பவும் விளையாட வேண்டியதான். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வாட்டியும் சினிமாட்டிக் வியூ வேணாம், அதனால் கட் பண்ணிட்டோம். வின் பண்ணுறதுக்கு மட்டும் சினிமாட்டிக் வியூ எடுக்கலான்னு. இந்த வாட்டி இந்த ஒருத்தர் எடுத்துட வேண்டியதான், வேறு வழி இல்லை. எத்தனை வாட்டி தான் நான் வந்து வைக்கிறது. ஓகே, கிளம்பியாச்சு. அடுத்து ஏரியாவுக்கு நல்ல வேலை இங்கே எவ்வளோ சும்மா இந்த இதில் போயிடுச்சு இருக்கிறேன். ஸ்லோ பண்ணுறேன் அப்போனா அந்த வேலை கரெக்டாக போக முடியும். ரோடு எரிச்சோம், கரெக்டாக போயிட்டோம். நைட் ட்ரெஸ் அப்படியே கன்வெர்ஸ் ஆச்சு. அவ்வளோ தூரம். இப்போ அந்த நைட் ட்ரெஸ் எடுத்தோம்னா நமக்கு ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். திரும்ப நைட் ட்ரெஸ் போட்டாச்சு. ரோடு வந்துட்டோமா? சரி, ஒன்றும் இல்லை. நமக்கு மேலே ஓடி வெளியாகும் பாரு. திரும்ப அந்த நம்ம என்னடா நடக்குது, நான் வந்து எவ்வளோ வீக்காக இருக்கேன். ஓடு மற்றவங்கள போனால் அப்படி சுற்றி போகிறான் பாஸ். ஏறுது ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள. திரும்ப ஏறுதான். அவ்வளோதான், வரம் பெருக்கி விடுறோம். நியூஸ் அந்த இதெல்லாம் நல்ல இடமா முடிச்சாச்சு. இன்னும் 4th பொசிஷனில் நிறுத்திட்டுருக்கோம். என்ன குறுக்க வந்து சாவடினாலும் கரெக்டாக நைட் அவுட் போடும்போது முன்னாடியே வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டோம். பட் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி வாய முடியல. 3வது பொசிஷன் வந்துட்டாங்க. 2வது பொசிஷன். ஓகே, இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டில் போனோம் தேவையில்லாம் அப்படி சுற்றி போட்டுக்கலாம். அதனால் நாம் ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம். ஐயோ, நிறைய ரூட் இருக்குது. எல்லாம் மாறி மாறி வராங்களா. ஒவ்வொரு நைட் ட்ரெஸ் எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம். முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இந்த வாட்டி பார்க்கலாம் சினிமாட்டிக் வியூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சினிமாட்டிக் வியூ. இதில் அந்த ஏர் டைம் தான் மெயின். இதுவும் நல்லா இருந்துச்சு. ஓடு எரித்தாம ஜம்பு. வா, வேறு லெவலில். இதுதான் இந்த இதுதான் பார்க்குறது. அப்படியே திரும்பவும் அடுத்த ஜம்ப்பு. இதுக்காண்டி தான் சினிமாட்டிக் வியூ பார்க்குறது. ஓகே,
ஒரு ட்ரிஃப்ட்டு அடுத்த ஒரு ட்ரிஃப்ட்டு. ஓகே அடுத்த ஏர் டைம் வேறு லெவலு. நைட் ரோஸில் இருந்தால் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஷார்ட்ஸ் போட்டது கிடச்சிச்சு. அது ஃபஸ்ட்டு அது ஒன்று, இது இன்னொன்று போட்டு வேண்டியதான். அடிச்சு ஃபுட்பால் மாதிரி தள்ளிட்டு போகிறோம். ஃப்ரண்ட் வியூவா, பேக் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ எல்லாத்தையும் வருது. ஓகே ஆல்மோஸ்ட் முடிக்கிற லெவலில் வந்துட்டோம். அதெல்லாம் ஒருத்தர் சொருவோம். ஓகே அதை காட்டில் ஒழுங்கா எடுத்து காரை தொழுத்ததை மட்டும் தான் காட்டினாங்க. ஓகே இந்த இது வந்த அளவுக்கு செட் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டோம். வா ஓகே ரேஸ் முடிஞ்சிச்சு, சினிமேட்டிக்கும் முடிஞ்சிச்சு. ஓகே வேறு கார் எதுவும் கிடைக்கல இது வரைக்கும், அதுவே தான் போயிட்டுருக்கு. நம்பர் இன்னும் கிடைச்சதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அது எப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியலாம். பார்க்கலாம். கோடு நம்ம கிளம்பியாச்சு. இந்த வயசு டாஸ்க் என்னன்னு பார்க்கல, மறந்துட்டேன். ஓகே 6வது பொசிஷனில் இருக்கும். எப்படியும் ஃபஸ்ட்டு போனால் முடிஞ்சிடும், அவ்வளோதானே. போயிடலாம், பார்ப்போம். அவ்வளோதான், திரும்ப அடுத்த வழி ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வரைக்கும் விட்டு வேலை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரைக்கும் இன்னும் வேறு லெவலில் மேலே ஏறுது, பறந்துட வேண்டியதான். வாலண்டியராக வந்து சிக்கிறாங்க. இங்கே வழியை காணும். ஐயோ நேர கொண்டு போய் மலையை சொருகிட்டோம். ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 3rd 4th சேராது. திரும்ப நைட்டு போட்டு வந்துட்டோம். ஸ்டில் 4th இடத்துல தான் இருக்கும். 80% முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப விளையாட வேண்டியதான், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணி போகிறது, ஃபஸ்ட் போகிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 3rd பொசிஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொசிஷன் 2 ஆர் பெட்டர். ஓகே சினிமேட்டிக்கு போவோம். 3rd பொசிஷன் வந்து அவ்வளோ பேட்டில் இல்லை, லாஸ்ட் பொசிஷனுக்கு பரவாயில்ல. அதுவும் இல்லை, இந்த நேரம் கொண்டு போய் இடித்தது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சினிமேட்டிக் வியூவில். அதனால தான் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டேன். ஓகே வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏரில் பறந்து இதுதான் அந்த இடிச்சதா? அழகாக ஃபஸ்ட்டு போயிருக்கலாம், அதில் இடிக்கலைன்னா. எது வேறு வழி இல்லை, நம்ம இங்கே தான் இடிக்கலாம். எல்லா இடமே இடிச்சிட்ருக்கோம், ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு. ரோடு பெருக்கி விட்டுட்ருக்கோம். ஏர்லேயே வந்து முடிச்சிருக்கேன். 3rd பொசிஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப விளையாட வேண்டியதான். பார்ப்போம். ஸ்னோ வால்ட்டா ரேஸ் கோல். ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2வது பொசிஷனுக்குள்ளே முடிக்கிறோம். இந்த வாட்டியை பார்க்கலாம். முதல்ல 6வது இடம். கோடு எல்லோண்ணா, அவ்வளோதான். நைட்ரஸை போட்டாச்சு, அதனாலும் கிடைச்சதான். அவனை வேற எவனும் எடுத்து தூக்கி தள்ளுறான். இந்த வாட்டியும் நம்ம இடித்தவன் அவன் வேற எவனும் இடித்தான்னு தெரில. பட் 2வது வாட்டியும் அதே தான் வந்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டில் போடா, எல்லாம் காலி பண்ணி விட்டுருவாங்க. போன வாட்டி இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்தோம், அதில் இடித்ததுனால இதாச்சு. இந்த வாட்டி 3rd தான் வந்திருக்கோம். அடுத்த ஏர் டைம் கரெக்டாக இருந்தால் நல்லாமல் இருக்கும். சைடில் ஓடி போயிட்டோம். 2nd பொசிஷன் வந்துட்டோம். வேறு லெவல் தான். ஐயா என்ன குறுக்கு வந்து
போடு நைட்ரஸை போடு. அவ்வளோதான் முடிச்சுங்க. பரவாயில்ல, இந்த ஏரியா முடிச்சிட்டோம். போடு, திரும்பவும் சினிமாட்டிக் வியூ தான். நம்ம ரன் பண்ணால் அப்படியே வேறு வேறு ஆங்கிளில் காட்டுவாங்க, அதுதான் சினிமாட்டிக்கு. அதுவும் சில டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். சில இது எதுக்கு இது பண்ணுறாங்கன்ற ஃபீல் இருக்கும். ஓகே, இது அந்த ஜம்ப்பு. ஓகே, வேறு லெவல் தான். ஃபயர் விட்டுட்டு தான் முடிச்சிருவாமோ இந்த வாட்டியும். ஓகே, வயசு முடிஞ்சு கார்டெலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, புது கார் அங்கெல்லாம் இருக்காது, ஏன்னா 15 கார்டு வந்துருக்கு. டாட்ஜ் சாலஞ்சு ஸ்டாரா ஏதோ ஒரு கார், புது கார் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரெட் கலரு அஸ்வால். ஓகே, நம்ம போகிறோம். ஓகே, காரை வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா புது கார்னால அப்டேட் பண்ணலாம் செட் ஆகுது. அதெல்லாம் முடிஞ்சளவு அப்டேட் பண்ணிடலாம். அதான் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் தோற்றுருவோம், பட் இருந்தாலும் பண்ணுவோம். ஏன்னா புது கார்னால நமக்கு எப்படி போகும்போது கண்ட்ரோல் இருக்காது. பழைய கார்லேயே இல்லை, புது காரில் எப்படி இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஓகே, கிளம்பி வச்சு எங்கடா கொண்டு சொல்லுறேன். நைட்ரோஸ் இது பண்ணுறது ரெடி பண்ணோம். பட் ஆனால் சைடில் போய் சொல்லிட்டு ஓட நைட்ரோஸ் ஃப்ரெண்டு தூக்குது. என்ஜின் வெயிட்டு கம்மியாக, நார்மலாக ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு இறந்தாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். எல்லா இடமும் ரோடாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவ்வளோதான் ஜாலியாக இருக்கும். ஓகே, புதுக்கார் நல்லா தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது. பட் ஆனால் ட்ரான் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே ஓட விட்டோம்னா வெறித்தனமாக போகுது. இதில் மோஸ்ட் ஒன்றில் அந்த லாஸ்ட் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அந்த சேலஞ்ச் மாதிரி தான். பக்கத்தில் வந்தாச்சு. $62, இன்னும் 35% தான் இருக்குது. ரெண்டாவது வருஷம் வந்துட்டோம். இப்படி ஃபஸ்ட்டில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டில் வந்து அடுத்த வரைக்கும் விட்டோம், முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். புது காரு, ஃபஸ்ட்டு ரேஸு, ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். வேறு லெவல் தான். ஃபுல் ஃபயர் ஃபஸ்ட் வந்துட்டோம். புது காரு ஓட்ட திறனால ஃபஸ்ட்டு வந்துட்டோம். அடுத்து சினிமாட்டிக் வியூ. சினிமாட்டிக் வியூவை பார்த்துருவோம். ஓகே, வேறு லெவலில் இருக்கேன். நல்லா தான் இருக்குது நைட்ரஸு. ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு.
வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த சினிமேட்டிக் வியூ பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ நானும் ஆளுக்கு உள்ளே போயிட்டேன், அதனால் எதுவும் சொல்ல தோணுன்னு தெரில. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். சினிமேட்டிக் வியூ முடிய போகுது. இதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ரைஸ் விளையாடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அவெல்லாம் ஃபஸ்ட்டில் போய்ட்டு இருந்தான். நைட் ட்ரெஸ்ஸை போட்டு அவனை தூக்கி விட்டுட்டோம் கடைசியில். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டோம். அவ்வளோதான், சினிமேட்டிக் வியூவும் முடிஞ்சிடுச்சு, ரேஸும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, கொஞ்சம் அடைய கிடைக்குது, பட் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, 9th ரேஸு. இந்த ரேஸ் அன்றைக்கி விளாட்லாம். 10th ரேஸ் மேபி நாளைக்கு விளாட்லாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் அன்லாக் இது பண்ண முடியும், வாய்ப்பு இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. 10th ரேஸ் ரன் போயிட வேண்டியது. 9th ரேஸை லாஸ்ட் ரேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஸை முடித்தா போதும் போல், முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம், தெரில. ஓகே, இது வந்து அந்த டைம் ரஷ் மாதிரி குறிப்பிட்ட டைம் எல்லாம் முடிக்கின்றார். வேறு பக்கம் போயிட்டுருக்கோம். நைட்டு சரி ஆகிடுச்சு, ஏர்லேயே போட்டுக்கலாமா? அவ்வளோதான், டைமிங் ரேஸ் தான். டைமிங் எல்லாம் முடிக்க முடியுமான்னு தெரில. ஓரளவு பக்கத்தில் வந்துட்டோம். 30% முடிஞ்சாச்சு. டைமிங் கஷ்டம்தான் நினைக்கிறேன், க்ளோஸில் தான் போயிட்டுருக்கேன். வேறு நம்ம வேறு எல்லா இடமும் எடுத்துகிட்டு போவோம். டைமிங் டீ வச்சு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம். எடுக்காமலே இருந்துருக்கலாம். டைமிங் 7 செகண்ட் 6 செகண்ட் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. முடிக்கிறது கஷ்டம்தான். யூஸ்வலாக அந்த ஒரு இதுவும் ஸ்டார்ட் ஆகும்போது 20 செகண்டாக தான் இருக்கும். 6 செகண்டில் எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் கிடச்சிச்சு. என்னோட பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். 86% 10 செகண்ட் தான் இருக்குது. 8 7 6 5 4 3 அந்த இதை எடுத்துக்கலாம். எடுத்துருந்தா உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ல. ஓகே காய்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் பாய். தேங்க்யூ.